நம்ம வந்து அத நம்ம என்ன நினைக்கிறோம், இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் கிடைக்குமா? இதெல்லாம் இதுவா எதுவுமே சலிச்சு ஃபர்ஸ்ட் இன்னொன்னு என்ன சொல்றேன், இந்த நெகட்டிவான ஆளுகளோட சேராதீங்க தயவு செஞ்சு. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் பண்ண போறோம் அப்படின்னா இழுத்து விட்டுருவாங்க. அது கண்டிப்பா நடக்கும். அது அவன் பின்னாடி நின்னுகிட்டு, "இதெல்லாம் உனக்கு தேவையாம்பா? எனக்கு அப்பவே தெரியும்பா." 1008 நொட்ட சொல்ல சொல்லுவாங்க. முதல்ல அதான் அந்த மாரி நெகட்டிவான ஆளுகள சேர்க்காதீங்க. நம்மளால இது நடக்காது, இது செய்ய முடியாது, இது காது ஆகாது, இது ஆகாது இந்த மாரி பேசுற ஆளுகள தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க. வாழ்க்கையில முக்கியமா நீங்க தவிர்க்க வேண்டிய நபர்கள் 4 பேர். இந்த 4 பேர்ல 4 பேருமே இப்படி ஆள்ட்டான். நம்மள வந்து எதுவுமே செய்ய விட மாட்டாங்க. நம்ம ஆரம்பிச்சோம் அப்படின்னம்னா சரி, "என்னத்த?" அப்படிம்பானுங்க. இப்படி ஆளுகள்ட்ட முதல்ல சேராதீங்க. பாசிட்டிவான ஆளுகளோடயே சேர்ந்து பழகுங்க. அந்த மாரி ஆளுகளோடயும் நீங்க கனெக்ஷன்ல இருங்க. எப்பயுமே ஒரு அப்படி துருதுருன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு நண்பர் இருந்தான். ஆ நண்பன். ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு நண்பன். அவங்க வந்து அவங்க அப்பா மாவு வியாபாரம் பார்த்தாரு. இப்ப அவன் மாவு மில்லே வச்சிருக்கான். பெரிய ஓனரா இருக்கிறான். நெறைய பேருக்கு வேலை குடுக்குறான். சந்தோஷமா இருக்குது. ஆனா அடிக்கடி எப்பயாவது பார்த்தா பேசிக்குவோம். அவன் எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவேஷனா பேசுவான். எப்ப பார்த்தாலுமே பாசிட்டிவாவே இரு அப்படின்ற மாதிரியே பேசுவான். சைக்கிள் வாங்குறதே ரொம்ப ரேர். சைக்கிளே பெரிய விஷயம். ஒரு நாள் என்ன பண்ணிட்டான், என் வீடு தேடி ஃப்ரெண்ட் கிட்ட விசாரிச்சுட்டு, நேரா வீட்ல வந்து தட தடன்னு புல்லட்ல வந்து இறங்குனான். எனக்கு ஆச்சரியம். என்னடா இது?